வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 6ஆம் வகுப்பு தமிழ். ஸோ ஜென்ரல் தமிழுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் தமிழே 100 சாலிடாக 100 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஜென்ரல் தமிழ் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழில் டோட்டலாக 64 இயல்கள் இருக்குது. ஓகேவா. ஸோ சப்போஸ் ஜென்ரல் தமிழ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சப்போஸ் ஜென்ரல் தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 64 நாள் ஆகிரும். ஏன்னா 64 இயல்கள் இருக்குது. ஒன் டேக்கு ஒரு இயல்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 64 டேஸ் ஆகும் கன்ஃபார்மாக. இது போக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்க முடியும், மேக்ஸ் எப்படி பார்க்க முடியும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ டைம் கிடைக்கும் போதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6ஆம் வகுப்பில் இருக்கிற தமிழ் பார்க்கலாம். அதில் டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 9 இயல்கள் இருக்குது. ஒவ்வொரு இயல்களுக்குமே ஒரு 2 செய்யுள் பகுதி, 2 உரைநடை, ஒரு இலக்கணம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஒவ்வொரு இயல்களாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். 6th இயல்கள் இயல் 1 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். அதில் என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இயல்கள் 1ல் என்னென்னு பார்த்தோம்னா இன்பத்தமிழ் அப்படின்ற லெசன்ஸ் பார்ப்போம். ஓகேவா. தமிழ் தேன் அப்படின்ற இயல்களில் ஸோ ஒரு 5 லெசன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி பார்த்தோம்னா இன்பத்தமிழ். ஓகேவா. ஸோ நார்மலாக நம்ம ஒரு செய்யுள் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த செய்யுள் பகுதியோட நேமு, அதை யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த இயற்றியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்களோட நேம் என்ன, இயற்பெயர் என்ன, எப்போது எந்த நூற்றாண்டு, அவருடைய காலம் என்ன, அவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற செய்யுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேர்டிங்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு செய்யுள் பகுதியில் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த இன்பத்தமிழில் பாரதிதாசன் இதை இயற்றியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு எப்படியெல்லாம் பெயர் சூட்டி இருக்காரு அப்படின்றத இந்த செய்யுளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்பத்தமிழ். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் அவர் தம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செய்யுள் பகுதி பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேவா. ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அடுத்து தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஓகேவா. தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஸோ மோஸ்ட்லி இந்த வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா. ஸோ இந்த தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த வரிகள் கொடுத்துட்டு இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு பாரதிதாசன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இந்த வரிகள் கொடுத்துட்டு இந்த வரிகள் எந்த செயல் பகுதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே. மற்றது நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த வேர்டிங்ஸ் அதுக்கான மீனிங். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேவா. ஸோ அமுதம் மிக இனிமையானது, அதுபோல் தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. ஓகேவா. ஸோ அந்த இதுலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஓகேவா. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஓகேவா. ஸோ அடுத்து தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது, தமிழ் எங்கள் அறிவுரைக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ். ஓகே. ஸோ இதுதான் இது ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா இதோட மீனிங் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கடுத்து நூல்வெளி பார்த்தோம்னா பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்தினம்.
ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஓகேவா, கிளியராக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பாரதியார் பாரதிதாசன் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும். அது வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கிறோம். ஓகேவா, பாரதியார் தான் ஃபஸ்ட்டு வரும், பாரதியாருக்கு அப்புறம் தான் வந்து பாரதிதாசன். ஓகேவா, ஸோ இதில் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஸோ பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் வந்து தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். ஸோ இவரோட கருத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது வந்து 3 கொடுத்துட்டு வேறு ஒரு நூல் கொடுத்து இதில் பொருந்தாத வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவார். ஓகேவா, ஸோ வந்து இவரோட அடைமொழி நேம் வந்து புரட்சிக்கவி இவர் தான், பாவேந்தர் அப்படின்னாலும் வந்து இவர் தான். ஓகேவா, மகாகவி அப்படின்னு சொன்னால் பாரதியாருக்கு போயிடும். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளியராக இது பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த லைன்ஸ் வந்து பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். கவிஞர் காசி ஆனந்தன். ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்டிங்ஸ் இருந்தது. ஓகேவா, இந்த லைன் கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேவா, அடுத்து நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒன்று நிலவென்று, செகண்ட் ஒன்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழெங்கள், செகண்ட் ஒன்று. அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து அமுது ப்ளஸ் என்று. ஓகேவா, செகண்ட் ஒன்று. அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். ஓகேவா, அடுத்து விளைவுக்கு வந்து நீர், அறிவுக்கு வந்து அந்த இதை பார்ப்போம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இளமைக்கு வந்து பால். ஓகேவா, அறிவுக்கு வந்து தோல். இதில் அறிவுக்கு வந்து தோல், இளமைக்கு வந்து பால், புலவருக்கு வந்து வேல். ஓகேவா, ஸோ இந்த இதில் இருக்கிறது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. மனம் என்று அந்த இருக்கிற ஃபோர்த் ஒன்று இருப்பாங்க. இளமைக்கு வந்து பால் போன்றது, நல்ல புகழ்மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது கருவியாகும். அடுத்து வந்து வானம் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அறிவுக்கு துணை கொடுக்கும் வந்து தோல் போன்றது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அதில் பொறுத்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து தமிழ் முதல் இயல்களில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. நம்ம செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.